Hi friends, welcome to radish and recipes and tips. இன்னைக்கு முள்ளங்கி வச்சு எப்படி ஒரு சூப்பரான காரக்குழம்பு வைக்கிறதுனா பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு நான் 20 சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன். சின்ன வெங்காயம் நிறையா போட்டால் காரக்குழம்பு நல்லா இருக்கும். உங்களுக்கு தேவையான அளவு எடுத்துக்கோங்க. ஒரு மீடியம் சைஸ் தக்காளி இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்திருக்கேன். 2 முள்ளங்கி இதே மாதிரி கட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தேவையான அளவு புளி தண்ணி சேர்த்துக்கோங்க. ஒரு பேன் எடுத்துக்கோங்க. அதில் முள்ளங்கியை இப்போ நான் வதக்க போகிறேன். முள்ளங்கியை வதக்கிட்டு போட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் காரக்குழம்பு. காரக்குழம்புன்னு இல்லை, சாம்பாருக்கு கூட நீங்கள் முள்ளங்கியை வதக்கிட்டு போடுங்க. அதில் உள்ள ரா ஃப்ளேவர்லாம் போய் அந்த ஸ்மெல் தெரியாமல் நல்லாயிருக்கும் குழம்பு சாப்பிடும்போது. அதனால் நல்லா வதக்கிட்டு போட்டிங்கனாக்கா நல்லாயிருக்கும். இப்போது நான் நல்லா முள்ளங்கியை வதக்கிட்டேன். இப்போ இதை எடுத்து நான் தனியாக ஒரு இதில் வச்சுக்கிறேன். இப்போ அதே பேனில் கொஞ்சம் ஆயில் ஊற்றிக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ ஆயில் வேணுமோ அவ்வளோ ஊற்றிக்கோங்க. காரக்குழம்புக்கு கொஞ்சம் ஆயில் நிறையா ஊற்றினீங்கன்னா நல்லாயிருக்கும். எண்ணெய் சூடானதுக்கப்புறம் நான் கொஞ்சம் வெந்தயம் ஆட் பண்ணிக்கிறேன். வெந்தயம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க சின்ன வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். கூடவே கொஞ்சம் கருவேப்பிலையும் ஆட் பண்ணிக்கோங்க. வதக்கும் போதே கருவேப்பிலையை ஆட் பண்ணிட்டிங்கன்னா கொஞ்சம் நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். இப்போது சின்ன வெங்காயமும் கருவேப்பிலையும் கொஞ்சம் வதக்கிக்கோங்க கொஞ்சம் நேரம். காரக்குழம்புக்கு நல்லா சின்ன வெங்காயம் நிறையா போட்டால் நல்லாயிருக்கும். நீங்கள் எவ்வளோ சின்ன வெங்காயம் போட முடியுமோ போட்டுக்கோங்க, நல்லாயிருக்கும் காரக்குழம்பு. இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போது நான் ஒரு அரை டீஸ்பூன் மிளகாத்தூள் போட்டு நான் கொஞ்சம் வதக்கிக்கிறேன். ஸோ இது கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் மிளகாத்தூள் போட்டு கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ தக்காளி வதங்கட்டும் கொஞ்சம். இப்போது நம்ம வதக்கி எடுத்து வச்சுருக்கோம்ல முள்ளங்கி ஆட் பண்ணிக்கலாம். முள்ளங்கியை வதக்கிட்டு போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். அதனால தான் நான் வதக்கிட்டு போடுறேன். இப்போ நான் புளி தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். புளி தண்ணி ஆட் பண்ணதுக்கப்புறம் நான் 2 ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் போடுறேன். குழம்பு மிளகாத்தூள் எப்படி செய்கிறதுன்னு தெரியலன்னா சொல்லுங்கள், நான் அதுக்கு ஒரு வீடியோ போடுறேன். இப்போ நான் 2 ஸ்பூன் போட்டிருக்கேன். போட்டுட்டு கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு கொதிக்க விடுங்க நல்லா. இப்போ கொஞ்சம் நான் உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். இந்த குழம்புக்கு எவ்வளோ உப்பு வேணுமோ நீங்கள் அவ்வளோ ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நம்ம அந்த முள்ளங்கி வேகிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். உங்களுக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ அவ்வளோ ஆட் பண்ணிக்கோங்க. இந்த டைமில் நீங்கள் புளி கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. புளி கம்மியாக இருந்தால் நீங்கள் கொஞ்சம் ஊற்றிக்கோங்க. இல்லை உங்களுக்கு போதுன்னா நீங்கள் அதோட ஸ்டாப் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா குழம்பு கொதிச்சிட்ருக்கு. இப்போ நான் ஒரு லிட் போட்டு மூடி வச்சுட்டு அந்த முள்ளங்கியும் கொஞ்சம் குழம்பும் திக்காகிற வரைக்கும் நான் வெயிட் பண்ணுறேன். இப்போது முள்ளங்கியும் வெந்துடுச்சு, குழம்பும் நல்லா திக்காயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நான் கொஞ்சம் வெல்லம் போடுறேன். இது குழம்புக்கு கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் சேர்த்துக்கோங்க. நான் கொஞ்சம் எப்போதுமே காரக்குழம்புக்கு வெல்லம் போடுவேன், கொஞ்சம் டேஸ்ட் எடுத்து கொடுக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சுவையான முள்ளங்கி காரக்குழம்பு ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.